சேலம் தட்டுவடை சட்டை என்னதான் நம்ம வெளியே சாப்பிட்டாலும் சேலத்துக்கு போய் அந்த தட்டுவடை சட்டை சாப்பிட்டா அது டேஸ்ட் தனிதான். நாங்க ரீசெண்டா சேலம் பக்கத்துல இருக்க ஏற்காடு டிராவல் பண்ணிருந்தோம். ஏற்காடுல இருக்க ஒரு ஸ்பாட் தான் இந்த பகோடா பாயிண்ட். 32 வருஷம் கடை வச்சிருக்கேன். நான் தான் முதல்ல கடை வச்சேன். இது பார்த்தீங்கன்னா கல்கோவர் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு லேண்டிங் வந்து கல்கோவர் படம் தான் சொல்லுவாங்க. இது வந்து 12 கோபுரம் இருந்துச்சு. இந்த ஏரியா ஒரே பிளாட்டாக இருந்துச்சு. இது ஏரியா டெவலப் பண்ணுறப்ப இது எடுத்துட்டாங்க. 3 கோபுரம் மட்டும் கோயிலை சுற்றி இருக்கும். புத்த லாங்குவேஜ் கல்கோபுரத்து பேர் பகோடாமாங்க. பகோடா இவருக்கு பாயிண்ட்னால பகோடா பாயிண்ட். அந்த கல்லே பார்த்தீங்கன்னா பழைய பழைய இருக்காது. ஹீட்லேயே உடச்ச கல், நெருப்பு சூட்டில் உடச்ச கல், சுற்றி ஆயுதம் இது பண்ணாமல் உடச்ச கல் அந்த காலத்துலேருந்து இருக்குது. உங்களுக்கும் இது பகோடா பாயிண்ட்ன்ற பேர் எதுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பா நீங்க சேலம் பக்கத்துல இருக்க ஏற்காடு வந்தீங்கன்னா இந்த பகோடா பாயிண்ட் மிஸ் பண்ணாதீங்க. அதுவும் மறக்காம நம்ம அண்ணன் கடையில சேலம் ஃபேமஸ் நொறுக்கலையும் தட்டுவடை சட்டையும் மிஸ் பண்ணாம சாப்பிடுங்க. செம்ம சூப்பரா இருந்துங்க டேஸ்ட். இன்னும் நிறைய வீடியோஸ் வந்துட்டு மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.